இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணில் பவர் வருது, கண்ணாடி போடுறோம். இது வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்தே இது வரும். பட் அந்த வயசில் நம்ம லேசிக் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் லேசிக் பண்ண முடியும். 18 to 20 இயர்ஸ் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்ம லேசிக் பண்ணலாமா, அந்த டெஸ்ட்டுக்கு போகக்கூடிய வயசே வந்து 18 to 20 இயர்ஸ் தான். அதில் இன்னொன்று என்னென்னா, பவர் வந்து அட்லீஸ்ட் 6 months to 1 year ஸ்டேபிளாக இருக்கணும். பவர் மாறிட்டே இருந்தால் ஈவன் 20 இயர்ஸில் கூட நம்ம பண்ண முடியாது. பவர் ஸ்டெபிலிட்டி ஷுட் பி ஃபார் அட்லீஸ்ட் 6 months to 1 year. அதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம அந்த கார்னியா கருவிலின்னு சொல்கிற அந்த பார்ட்டில் தான் கண்ணில் பண்ணுவோம். ஸோ அதோடைய ஷேப், சைஸ், திக்னஸ் அண்ட் வேரியஸ் பேராமீட்டர்ஸ் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு ஸ்கேன்ஸு இதெல்லாமே நம்ம பண்ணணும். ஸோ அதெல்லாம் நார்மலாக இருக்கா, அந்த பேஷண்ட்டுக்கு அது ஃபிட்டாக இருக்கா, இதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். டைப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃப்ளாப் இருக்குது, ஃப்ளாப்லெஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயின் க்ரைட்டீரியா வந்து அவங்க கருவிலி சூட்டபுளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஸ்கேன்ஸ்லாம் பார்த்து டெஸ்ட்டெல்லாம் பண்ணி ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நீட்ஸ் என்ன, அவங்க ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்னென்ன வேலைகள் செய்வாங்க, இதெல்லாமே நம்ம எல்லாத்தையும் பேசி பேஷண்ட்டோடையும் உட்காந்து கலந்து பேசிட்டு தான் எந்த டைப் ஆஃப் ப்ரொசீஜருக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஈவன் சின்ன குழந்தைங்களோடைய பேரண்ட்ஸ் கூட வந்துடுறாங்க, ஒரு ஆங்ஷியஸ்னஸில் வந்து கேட்குறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி 18+ தான் நம்ம வந்து லேசிக்கே பண்ண முடியும். ஈவன் 10 வயசோ 15 வயசில் வந்து கேட்டாலும் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தட் அவங்களுடைய கருவிலை எப்படி இருக்குது, அவங்களுடைய பவர் ஸ்டேபிளாக இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாமா ஒழிய, ஒரு 18 to 20+ வந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ரொசீஜருக்கே நம்ம போக முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து கருவிலியோடைய எவாலுவேஷன், கருவிலி ஸ்கேன்ஸு மற்ற எவாலுவேஷன்லாம் பண்ணிட்டு தான் நம்ம அவங்க கண்ணில் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். லேசிக் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கருவிலி மேலே லேசர் போடுறோம். இதனால் என்ன ஆகுது, கருவிலியில் இருக்கிற நம்ம கண்ணில் இருக்க பவர் வந்து கரெக்ட் ஆகுது. ஸோ அது கருவிலியை கொஞ்சம் ஷேப்பை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. இதில் ஃப்ளாப்லெஸ்ன்னு சொல்லுவோம், பிளேட்லெஸ்ன்னு சொல்லுவோம். இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் கூட இப்போ வந்திருக்கு. இந்த பிஆர்கேன்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. இதில் இன்னும் இப்போ லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸ்டு அது கூட வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபெம்டோ ஃப்ளாப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னென்னா ஃபெம்டோ லேசர் அப்படிங்கிறது இன்னொரு லேசர் வந்து கருவிலியை லைட்டாக ஒரு சின்ன ஸ்லைஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் லேசர் அதில் போடுவோம். ஸோ தட் இதில் வந்து முதல்ல இருந்ததுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து நம்ம தோல் எடுக்க போகிறதில்ல. இதில் வந்து உங்களுக்கு தோல் வளர்கிறதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய டைமோ இல்லை மருந்துகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ அதே ஒரு மிலிட்ரிக்கு போகிறவங்களோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நாங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த மாதிரி ஃப்ளாப் வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹை சான்சஸ் ஆஃப் இன்ஜுரியெல்லாம் இருக்குது, அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ளாப்லெஸ் இந்த தோல் எடுத்து பண்ணுறது போகலாம். இது இல்லாமல் ஃப்ளாப்லெஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லேசரும் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஃப் ப்ரொசீஜர் தான். அதாவது அந்த ஃப்ளாப் இருக்காது. ப்ளஸ் அந்த ஜாப் ரிலேட்டடாக கொஞ்சம் அடிபடுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளாப்லெஸ் நம்ம போய்க்கலாம். உங்களுக்கு 40 இயர்ஸுக்கு அப்புறம் நியோவிஷன் ப்ராப்ளம், ப்ரெஸ்பயோப்பியான்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வெள்ளெழுத்துன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா பெரியவங்கெல்லாம் ஒரு மூக்கு கண்ணாடி மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது நீங்கள் திருப்பியும் கிளாஸஸ் வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னொன்று கேட்ராக்ட். முன்னாடியெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு இருந்தது. கேட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து கண்புரை, இது வயசான எல்லாருக்குமே வரும். பட் இந்த ஏஜில் தான் வரும், நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு டைமில் வரும். ஸோ அப்படி ஒரு வேளை அவங்களுக்கு ஒரு 45 வருது அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி கண் பார்வை மங்கலாகும். ஸோ அப்போ நம்ம வந்து இது லேசிக்கோட ஃபெயிலியர் நம்ம நினைக்க முடியாது, அவங்களுக்கு வேறு சில ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை அட்ரஸ் பண்ணால் தான் அவங்க விஷன் கரெக்டாக வரும். இப்போ வந்து கண்ணாடி போடுறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப 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 அதிகரிச்சிருச்சு. முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகரிச்சிருச்சு. இதுக்கு மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வெளியில் போய் ஜாஸ்தி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. அப்புறம் ரொம்ப 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 கேட்ஜெட்ஸ் அதிகமான முறையில் யூஸ் பண்ணுறாங்க, ஃபோன்ஸ். அதாவது ரொம்ப க்ளோஸ் ஒர்க் பண்ணும் பொழுது பவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது கரண்ட்டாக நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னே இருந்ததை விட பல மடங்கு இப்போ வந்து பவர் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு, நிறைய ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் குழந்தைங்களை நம்ம வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்ஜெட்ஸ் யூசேஜை குறைக்க சொல்லணும். யூஸ்வலாக வந்து 18 to 20+ பேஷண்ட்ஸ் வந்து தே வில் பி, அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்க லேசிக் டிபார்ட்மெண்ட் வருவாங்க. லேசிக் வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுடைய பார்வை டெஸ்ட் பண்ணுவோம். பார்வை டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ரிஃப்ராக்ஷன் ஒன்று உண்டு, அதாவது அவங்களுடைய பவர் எவ்வளவு
அதை நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அவங்க ஏற்கனவே போட்டுட்டு இருக்கிற கிளாஸ் பவரும் இப்போ இருக்க பவரும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சேமாக இருக்குது, ஒரு 6 months to 1 year இதே தான் இருக்குது அப்படின்னா ஓகே, அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது. ஸோ தென் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓவராலாக ஐ எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். எல்லாமே கருவழி, உள்ளே இருக்க ப்ரெஷரு, நரம்பு, இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவழி ஸ்கேன்ஸ், அந்த கருவழி ஸ்கேன் தான் கருவழி இந்த லேசிக் ஆப்ரேஷன்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கருவழி மேலே நம்ம லேசர் பண்ணுறதுனால அதோடைய திக்னஸ், ஷேப்பு, இன்னும் நிறைய பேராமீட்டர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, லேசிக் அப்புறமும் உங்களுக்கு கருவழி திக்னஸ் எல்லாம் அடிக்குவேட்டாக இருக்கணும், லைஃப் லாங் எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது. ப்ளஸ் சில கருவழி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நம்ம லேசிக் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த கருவழி எவாலுவேஷன். அந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், அதுவும் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து பிளட் டெஸ்ட்டு, உங்களுக்கு சுகர்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லேசிக் ப்ரொசீஜர் ப்ரொசீட் பண்ணிக்கலாம்.